இந்த வகுப்புல தன் மீது மறைந்து நின்று அம்பி எய்த ராமனை பார்த்து மேற்கொண்டு வாலி என்ன பேசுறான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். வீரம் அன்று விதி அன்று மெய்மையின் வாரம் அன்று நின் மண்ணினுக்கு என் உடல் பாரம் அன்று பகை அன்று பண்பு அழிந்து ஈரம் இன்றி இது என் செய்தவாறு அரோ. நீ செய்தது கொஞ்சம் கூட வீரமே இல்லை. வீரம் அன்று விதி அன்று இப்படி தான் நீ பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு விதியாவா எழுதியிருக்கு. அறநூல் சொண்டிய விதியும் கிடையாது, உன் மீது எழுதப்பட்ட விதியும் கிடையாது. அப்போ வீரம் இல்லை, விதி இல்லை, பாரம் இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் நீ என் மேலே எதுக்கு நீ அம்பு எய்தின? ஒருவேளை நீ அம்பு எய்தினது இந்த உடல் எனக்கு இந்த பூமியில் பாரமாக இருக்கோ அப்படின்னு சொல்லி நீ நினச்சதுனால தான் கொஞ்சம் கூட ஒரு பண்பு அப்படிங்கிற ஒரு நல்ல பண்பு அப்படிங்கிறது ஒன்று இல்லாமல் அதெல்லாம் அழிஞ்சு போய் மனசில் கொஞ்சம் கூட இரக்கமே இல்லாமல் நீ இது செய்துட்டியோ அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல கேட்குறான். அதாவது ராமன் செய்ததை கொஞ்சம் கூட ஏற்றுக்கவும் முடியல, ஏற்றுக்காமல் இருக்கவும் முடியல. ஏன் இப்படி பண்ணிட்டான் அப்படிங்கிற கேள்வியை தனக்குள்ளேயே அவன் எழுப்பிக்கிறான். அந்த கேள்விக்கான பதிலையும் இவனே சொல்கிறான். அது நீ பண்ணது நீ வீரம் நினச்சிட்டு இருக்கியா? வீரம் கிடையாது, நல்ல ஒரு விதின்னு நினச்சிட்டு, விதியும் கிடையாது, எதுவுமே இல்லை. நீ ஒருவேளை என்னோட உடல் இந்த பூமிக்கு பாரம்னு நினச்சிட்டு தான் இந்த மாதிரி பண்பு அழிஞ்சு நீ பண்ணிட்ட போல. உனக்கு இரக்கம் அப்படிங்கிறது இயல்பாகவே இருக்கும். ஆனால் அந்த இரக்கம் அப்படிங்கிறத உன்னை நீ தூக்கி போட்டுட்டு இந்த மாதிரி நீ பண்ணிட்ட. இருமை நோக்கி நின்று யாவருக்கும் ஒக்கின்ற அருமை ஆற்றல் அன்றோ அறம் காக்கின்ற பெருமை என்பது இது என் பிழை பேணல் விட்டு ஒருமை நோக்கி ஒருவருக்கு உதவலோ. ரெண்டு பேருக்குமே எனக்கும் சுக்ரீவனுக்கும் நீ சரிசமமாக நின்று தான் நீ பார்க்கணும். ஏன்னா நீ அறம் காக்கின்ற ஒரு மிகப்பெரிய வேந்தன். அப்போ அப்படிப்பட்ட நீ நீ இந்த மாதிரி பார்க்காம நீ இப்படி பண்ணிட்டியே, என் மேலே மறைஞ்சிருந்து நீ அம்பு எய்திட்டியே. இது என் பிழை பேணல் விட்டு ஒருமை நோக்கி ஒருவருக்கு உதவலோ. என் பக்கம் என்ன தப்பு இருக்குது, என்ன சரி இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் கூட பார்க்காம ஒரு பக்கமாக நின்று எனது தம்பியாகிய சுக்ரீவன் பக்கம் நின்று நீ அவனுக்கு உதவி, நீ எனக்கு இப்படி பண்ணலாமா? உதவி செய்தல் அப்படிங்கிறது கொஞ்சம் எடுத்து பார்க்கணும். எது தர்மம், எது நியாயம், எது நீதி, எது நேர்மை அப்படிங்கிறத எடுத்து பார்த்து தான் செஞ்சுருக்கணும். ஆனால் இந்த மாதிரி எடுத்து பார்க்க செய்யாமல் எனது தம்பிக்கு உதவி செய்கிறேங்கிறதுக்காக நீ இந்த மாதிரி ஒரு பெருமையற்ற ஒரு காரியத்தை செய்தது கொஞ்சம் கூட தகுமோ? செயலை செற்ற பகை தெருவான் தெரிந்து அயலை பற்றி துணை அமைத்தாய் எண்ணின் புயலை பற்றும் அப்பொங்கு அறிவோக்கி ஒரு முயலை பற்றுவது என்ன முயற்சியோ. நீ ஒருவேளை உனது பகையாளியாகிய ராவனை அழிப்பதற்கு சுக்ரீவனை துணை கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக தான் நீ இந்த மாதிரி பண்ணிட்டியோ அப்படின்னு சொல்லி இந்த இடத்த கேட்குறான். அதாவது நீ இந்த மாதிரி பண்ணியிருக்கிறது சுக்ரீவன் நாளைக்கு உனக்கு உதவி செய்வான். உனக்கும் ராவணனுக்கும் போர் வரும்போது நாளைக்கு உனக்கு உதவி செய்வான் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நீ பண்ணிட்ட போல. அதாவது மேகம் போன்ற இந்த இடத்துல எப்படி கிண்டல் பண்ணுறான்னு பாருங்க வாலி ராமனை. நீ ஒருவேளை அந்த மாதிரி நினச்சி நீ பண்ணியிருந்த அப்படின்னா மேகம் போன்ற மதம் பிடித்த ஒரு யானையை அடக்குவதற்கு சிங்கத்தை துணையாக வைப்பதற்கு பதிலாக ஒரு முயலை நீ பற்றிட்டியே, ஒரு முயலை போய் நீ துணையாக வந்த இடத்துல நீ நினச்சிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கிண்டல் துணிக்க பேசுகிறான். இந்த இடத்துல முயல் அப்படிங்கிறது சுக்ரீவனை சொல்கிறான். அது மட்டும் இல்லை, மதம் கொண்ட யானை யார் அப்படின்னா அந்த இடத்துல ராவணனை சொல்கிறான். மதம் கொண்ட யானையாகிய ராவனை அழிப்பதற்கு சிங்கம் போன்ற எண்ணெய், சரியா, அறிபோக்கி சிங்கம் போன்ற எண்ணெய் நீக்கிவிட்டு ஒரு முயலை பற்றுவதற்கு நீ முயற்சி எடுத்துட்டியா? முயல் அப்படிங்கிறது சுக்ரீவனை இந்த இடத்துல சொல்லியாச்சுது. காரி என்ற நிறத்த களங்கம் ஒன்று ஊரி என்ற மதிக்கு உள்ளதாம் என சூரியன் மரபுக்கும் ஒரு தொல்மறு ஆரியன் பிறந்து ஆக்கினையாம் அரோ. இவ்வளோ நாள் நிலவுக்கு தான் எப்பவுமே ஒரு களங்கம் இருக்குது. ஆனால் இன்றைக்கி ஒரு சூரியனுக்கும் களங்கம் வந்துருச்சு அப்படின்னா அது உன்னால தான். ஏன்னா ராமன் பிறந்த குலம் சூரிய குலம். அப்போ அந்த சூரிய மரபுக்கும் ஒரு மறு தோன்றிருச்சுது, ஒரு களங்கம் ஒன்று தோன்றிருச்சுது அப்படின்னா அது உன்னால தான். இது வரைக்கும் யாருனாலையும் உனது குலத்துக்கு ஒரு களங்கம் ஏற்பட்டது இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு களங்கம் வந்துருச்சு அப்படின்னா அது உன்னால தான். மற்ற ஒருத்தன் வலிந்து அறைகூவ உற்ற எண்ணெய் ஒழித்து உயிர் உண்டனி இற்றையில் பிறருக்கு இகழ் ஏர் என நிற்ற போதிலும் கிளந்த நிடத்து அரோ. ஒருத்தன் வழியே என்னை அறைகூவினான், போர் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனது தம்பி கூவினான். அவன் கூப்பிட்டுட்டான் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்தேன். ஆனால் இன்றைக்கி என்னோடய உயிரவே
நீ எடுத்துட்ட. நூல் இயற்கையும் நம் குலத்து உந்தையர் போல் இயற்கையும் சீலமும் போற்றலை வாலியை படுத்தாய் அலை மண் அற வேலியை படுத்தாய் விரல் வீரனே. அதாவது நூல் சொல்லிய மனுநூல் சொல்லியது படியும் நீ நடக்கலை, உனது முந்தையோர் சொல்லிய அவங்க சொன்னது படியும் நீ நடக்கலை. அப்போ இந்த உலகத்தோட நடைமுறையையும் நீ போற்றல. நீ இந்த உலகத்தில் அறத்தை சாய்த்து விட்டாய், வாலியை சாய்க்கவில்லை, அறத்தை சாய்த்து விட்டாய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வாலி ராமனை பார்த்து பேசுகின்றான்.